ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ராக்ஷனோட சிம்பிளிஃபிகேஷன் சம் பார்க்க போறோம். இந்த சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1 or 2 ஆப்பரேஷன் கம்பைன்டா இருக்கும். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன் தனித்தனியா இல்லாம எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2/3 பிளஸ் 1/4 டிவைடட் 7/12. ஸோ இதுல அடிஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்கு. இந்த மாதிரி வந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் போக முடியாது. இதுல வந்து நீங்க போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த போர்ட் மாஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது பிராக்கெட், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன் வந்து இதுல வந்து கடைசியா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 2/3 as such வச்சுக்கோங்க. இப்போ பிராக்கெட் குள்ள 1/4 டிவைட் இருக்கு. ஸோ நான் மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு அடுத்த டேர்மை ஃபில் பண்ணிக்க போறேன். 12/7 வந்துருச்சு. இதுல 4ம் 12ம் 4 டேபிள்ல வரும். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன், இங்கே கேன்சல் பண்ணிட போறேன். 4 டேபிள்ல 4 1 டைம், 12 3 டைம் வருது. ஓகே, இப்போ 2/3 அப்படியே வச்சுட்டு 1 into 3 என்ன ஆன்சர் வரும்? 3. அகைன் 1 into 7 7 வருது. இப்போ வந்து இதை நீங்க எல்சிஎம் எடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் இப்போ பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஈஸியா முடிச்சிடலாம்ல, அதுக்காக. ஓகே, இப்போ 2ம் 7ம் மல்டிபிள் பண்ணா 14 வரும். 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணா 9 வரும். 14யும் 9யும் ஆட் பண்ணணும். கீழே இருக்க 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 14யும் 9யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 23 வரும். 3 into 7 21 வரும். இப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அகைன் இதை வந்து என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 23ய 21ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 21 1s are 21. 23லேருந்து 21 மைனஸ் பண்ணா 2. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, மேலே வந்த கோஷன்ட்டை ஹோல் நம்பரா வைக்கணும், ரிமைண்டரை நியூமரேட்டரா இருக்கணும், கீழே டினாமினேட்டர் அதே சேம் நம்பர் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்த ஆன்சர் 1/2/21. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம்லயும் இப்போ போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ல அகைன் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் இருக்கு. ஸோ பிராக்கெட் உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கா கன்வெர்ட் பண்ணணும். 4 7 இதை மல்டிபிள் பண்ணிட்டு வந்த ஆன்சர் கூட 4 ஆட் பண்ணுவோம். 4 7s are 28. 28 கூட 4 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 32. சேம் டினாமினேட்டரா தான் இருக்கும். இங்க டிவிஷன் இருக்கு. டிவிஷனை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், மல்டிபிளா கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் டேர்மா ஃபிளிப் பண்ணிப்போம். அதாவது 15/16 மாத்திப்போம். ஓகே, 32 and 16 இது ரெண்டுமே 16 டேபிள்ல வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிப்போம். 16 1 டைம், 32 2 டைம். இப்போ 2யும் 15யும் மல்டிபிள் பண்ணுவோம், 7யும் 1யும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பை 2 இப்படி இருக்கு. அகெயின் இப்போ 30யும் 2வும் மல்டிபிள் பண்ணுவோம். கீழே 7 அதே நம்பர் தான் இருக்கும். 30 into 2 60/7. அகெயின் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கு. மேல பிக்கர் நம்பர், கீழே ஸ்மாலர் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 60ய 7ஆல டிவைட் பண்ணணும். 60 7 டேபிள்ல வராது. 60யை விட கம்மியான நம்பர் 56 வரும். எத்தனை டைம், 8 டைம். 60லேருந்து 56 இப்போ மைனஸ் பண்ணா 4. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 8 4/7. ஓகே, இப்போ நீங்க ட்ரை பண்றதுக்கு ஒரு சம் தரேன், அது போட்டு பாருங்க. 15/4 மல்டிபிள் 12/5 டிவைடட் 4/5. இந்த சம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.